கார்ல ஒரு ஹியூமன் இல்ல, ஸ்டில் ரோட்ல சேஃபா ஓடுது. இப்ப இருக்கிற டைம்ல நம்மளே ரோட்ல கார் ஓட்டுறதுக்கு கஷ்டப்படுவோம். ஆனா ஒரு மிஷின் நம்மள மாதிரி ரோட்ல டிரைவ் பண்ணுது. சிக்னல்ஸ், ஸ்பீட் பிரேக்கர் ஆர் சடனா ஏதாச்சும் கிராஸ் ஆனா எல்லா டிசிஷனையும் அந்த காரே எடுக்குது. இந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தா, கேமராஸ், சென்சார்ஸ், தென் ஏஐ, இது மூணையும் யூஸ் பண்ணுது. கார் முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணுது, தென் ஸ்பீடை கால்குலேட் பண்ணுது, தென் ரோட் மேப்ஸை மேட்ச் பண்ணுது, அண்ட் தென் ஃபைனலா டிசிஷன் எடுக்குது. இது எல்லாத்தையும் மில்லி செகண்ட்ஸ்ல பண்ணிடுது. செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்ல 2 டைப் சென்சார்ஸ் இருக்கு. ஒன்னு அவுட் சைட் வேர்ல்ட சென்ஸ் பண்றதுக்கு, இனி ஒன்னு டிசிஷன் எடுக்கிறதுக்கு. செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்ல இருக்கிற கேமரா என்ன பண்ணுதுன்னா, ஹியூமன் ஹைஸ் மாதிரி ரோட்ல சிக்னல், பெடஸ்ட்ரியன்ஸ், தென் போர்ட்ஸ் எல்லாத்தையும் விஷுவலா கேப்சர் பண்ணுது. தென் ரேடர் என்ன பண்ணுதுன்னா, முன்னாடி ஏதாச்சும் வண்டி இருந்தா அந்த வண்டி எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்னு டிடெக்ட் பண்ணுது. ஈவன் ஃபாக் இருந்தாலும் ஒர்க் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா போலீஸ் ஸ்பீட் கன் மாதிரி. அடுத்து லைடர் என்ன பண்ணுதுன்னா, வண்டியை சுத்தி 360 டிகிரியும் ஸ்கேன் பண்ணுது. ஆப்ஜெக்ட் எவ்வளவு தூரம் இருக்குன்னு, அதோட சைஸ் என்னன்னு ஒரு 3D என்விரான்மெண்ட்டையே கிரியேட் பண்ணுது. தென் அல்ட்ராசானிக் சென்சார்ஸ், இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஷார்ட் ரேஞ்சில் இருக்கிற ஆப்ஸ்டக்கல்ஸை டிடெக்ட் பண்ணவும் பார்க்கிங் அசிஸ்டன்ஸ்க்கும் யூஸ் ஆகுது. தென் ஜிபிஎஸ், இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, கார் எந்த இடத்துல இருக்குன்னு டிடெக்ட் பண்றதுக்கு, ரோடு எவ்வளவு தூரம் இருக்குன்னு மேட்ச் பண்றதுக்கு. ஃபைனலா ஏஐ சிஸ்டம், இது எல்லா சென்சார் டேட்டாவையும் இன்டகிரேட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு ஒரு மில்லி செகண்ட்ல டிசிஷன் எடுக்குது. பிரேக் போடலாமா இல்ல வேணாமா, ஸ்டீரிங்கை லெஃப்ட்ல திருப்பலாமா இல்ல ரைட்ல திருப்பலாமான்னு, இல்ல வெயிட் பண்ணலாமான்னு. ஏஐ எப்படி டிசிஷன் எடுக்குதுன்னு லாஜிக்கா பார்த்தா, ப்ரிசெப்ஷன், ப்ரெடிக்ஷன், பிளானிங், இப்படிதான் ஏஐ லாஜிக்கா டிசிஷன் எடுக்குது. ஃபர்ஸ்ட் கார் சரௌண்டிங்கை அனலைஸ் பண்ணுது. அப்புறமா இது பைக்கா இல்ல மனுஷனான்னு ப்ரெடிக்ட் பண்ணுது. ஃபைனலா சேஃபஸ்ட் பாத்தோட பிளானை கிரியேட் பண்ணுது. ஆனா அந்த பிளான் கூட 10 மில்லி செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் அப்டேட் ஆகுது. யூஎஸ்ல டெஸ்லா லீடிங்ல இருக்கு. சைனால பாய்டு ரோபோ கார்ஸ் ரன் ஆகுது. இந்தியால டிராபிக்கே இன்னும் அன்பிரடிக்டபிளா இருக்கு. இந்த அன்பிரடிக்டபிள ஏஐ எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு இப்போ டெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்கு. பட் ஒரு கொஸ்டின், ஆக்சிடென்ட் நடந்தா காரோட ஏஐய ப்ளேம் பண்ணலாமா இல்ல அந்த காரை சேல் பண்ணி கொடுத்த கம்பெனி ஏஐயா? உங்க ஒப்பீனியன் என்ன? மிஷின் மிஸ்டேக் பண்றதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.